கா 20ஆம் அதிகாரம் 27 சில வசனங்கள். உயிர்த்தெழுதலைப் பற்றிய கேள்வி. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை மறுக்கும் சதுசேயருள் சிலர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவருடைய மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுக்குள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்றார். என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது பற்றி மோசே முற்போதற் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்லர், அவர் வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞர்களுள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இங்கு நாம் கவனிக்கும் பொழுது ஒரு கூட்டுப்புழு கூடு கட்டி அதன் பின்பு இறக்கை முளைத்து பட்டாம்பூச்சியாக பறந்து செல்கிறது. அதுபோன்றுதான் புதைக்கப்பட்ட இறந்தோர் உயிர்த்தெழுந்து வானத்திற்கு சென்று அங்கு சாவில்லாமல் வாழ்வார்கள் என்று உவமையாக சொல்லப்படுகிறது. ஆகவே பரலோக வாழ்விலே சாவு கிடையாது என்றும் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு கடவுளின் பிள்ளைகள் என்ற பெயரோடு வாழ்வார்கள். தீட்டானது ஒன்றும் அங்கு நெருங்க முடியாது. அதாவது மாம்ச இச்சைகள் எதுவும் அங்கு இருக்காது. அங்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் எப்படி இருந்தது என்று மனிதர்கள் அறியவில்லை. நமக்கு பிறகு சிந்தித்து பாருங்கள், இப்படி ஒரு உலகம் இருந்தது என்று பின்வரும் காலத்தில் யாரும் அறிந்திருக்க முடியாது. இதுதான் உலக ரகசியம். ஆக நாம் வானதூதர்களைப் போல் பரலோகில் வாழப்போகிறோம் உயிர்த்தெழுந்த பிறகு என்று நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அருமையாக இந்த விவரங்களை நமக்கு போதித்திருக்கிறார். வாழ்வில் பெண் கொள்வது, பெண் கொடுப்பது என்று எதுவும் கிடையாது. அங்கு சகோதர சகோதரிகள் போன்று உயிர்த்தெழுந்தவர்கள் வாழ்வார்கள். அங்கு கடவுளின் மக்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சேவகர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள், கடவுளுடைய தூதர்கள் போன்றெல்லாம் சொல்லப்படுவார்கள் என்று அவர் விவரித்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்களெல்லாம் இறந்து விட்டனர். ஆயினும் அவர்கள் பரலோகில் வாழ்கிறார்கள் என்பதாலேயே மோசே ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று இயேசு விவரித்திருக்கிறார். ஆகவே பரலோக வாழ்வில்
நமக்கு வாழ்வு உண்டு. அங்கு பெண் கொடுப்பது என்று எதுவும் கிடையாது. அங்கு இச்சைக்கு இடமில்லை. மாமிச இச்சை அங்கு வேலை செய்யாது. கடவுளுக்கு மகிமை உண்டாகுக.